ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்னதானம் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய பேரருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நம சிவாய. நமச்சிவாய நமக. சாப்பாடு தான், வேற என்ன சாப்பாடு தான் தாத்தா இது? வேற என்ன எதிர்பார்த்தியா? இல்லை இல்லை. ஆ ஆ சரி. ரசம் ரசம் ஒன்று போட்டோம். போயிட்டு வா. வாங்க, போயிட்டு வாங்க, பத்திரம். குழந்தையெல்லாம் வயசானவங்க நம்பியாம விடுறீங்க. சிவாய நமக. சார் வாங்க சார். என்ன பூரா தென்னை மரமா இருக்குது, சட்டை பூரா பனை மரமா இருக்குது. தென்னந்தோப்பு வாங்க முடியல சார். அதனால சட்டை டீ ஷர்ட்டா வாங்கி போட்டுக்கிறீங்க. பார்த்து எவ்வளோ ஐடியா பார்த்தியா? நம்மளால ஒரு தோப்பு வாங்க முடியல, அதுக்கு தோப்பு மாதிரி இருக்கிற சட்டையை வாங்கி போட்டா அது மனசு திருப்தி ஆயிடும். நல்ல ஐடியா சார். இதுல இருந்து பறிச்சு தான் வித்ததா? இந்த மரத்துல இருந்து பறிச்சு வித்ததா? சரி சரி. ஃப்ரீயா கொடுக்குறீங்களா காசு கொடுக்குறீங்களா? நானே ஃப்ரீ தான். நல்லா இருக்கிறேன். போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. போயிட்டு வாங்க சாமி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க சாமி. நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? எத்தனை சாமி உங்களுக்கு? 2 குழம்பு, ஒரு மோர். ரெண்டுமே ரசம். ரசம் நீங்கள் 2 பேர் ரசமா? ஆமாம், 2 ரசம் 2. ஏன்னா இந்த வாரத்தில் ரசம் அதிகமாகவே வைக்கல. போல் அன்னைக்கு ஆஹா, நிறைய பேர் அவங்கவுங்க ஆர்டர் தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சோம். ரசமே இந்த வாரத்தில் கம்மியாக தான் வச்சு. நமச்சிவாய. சந்தோஷம். அண்ணாமலையார் அருளால அன்னதானம் உபயதாரர்கள் அனைவரும் பல்லாண்டு வாழணும். பல்லாண்டு வாழ்ந்தா மட்டும் போதாது, பல்லாண்டு வாழ்ற வரைக்கும் அவங்களுக்கு மன நிம்மதியும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். எல்லாரும் தான் பல்லாண்டு வாழலாம். ஓம் நமச்சிவாய நமக. எது தாத்தா? எத்தனையோ கொடுத்தா. சிவாய நமக. போயிட்டு வாங்க தாத்தா. நமச்சிவாய நமக. வாங்க சாமி. நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க. அப்படியா? அப்படிங்களா? யார் சாமி? யார் இருந்துட்டு? ஆமா, எப்படி இறந்துட்டாரு இவரு? அவருக்கு முன்னாடியே தலையில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது. நேற்றுக்கு முதல்ல கடவுளே. மாமா, இந்த சாமி இறந்துட்டாரா மாமா? இந்த கையில இது வச்சுன்னு ஒரு தண்ட தாட. நல்ல ஒரு ஆத்மா, நல்ல மனிதர், நல்ல மனிதர். ஆத்மா சாந்தி வந்துட்டாங்க அந்தமான்ல இருந்து. அவங்க நீங்களே அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்தமான்ல இருக்காங்களா? அவங்க பிள்ளைய 2 அந்தமான்ல இருக்கு. சரி சரி. எங்கள் ஐயா போயிட்டு அப்படிங்களா? எங்க? சரி சார், நான் இந்த சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி திரும்பி வரேன். நான் முடிஞ்ச சரிங்களா? நமச்சே நமச்சே. வச்சுக்கிறீங்க குத்தாங்களா? சரி, வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. தாத்தா பாரு, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அங்கே போய் நின்று காசு கலெக்ஷன் பண்ணிங்குது. கம்முன்னு இரு.
நீயே கிட்ட போயா உங்கள்கிட்டே காசு கேட்கும். ஹாய். தாத்தா போதும் தாத்தா, காசு கலெக்ஷன் பண்ணது சாப்பிடணும், சாப்பிட்டு கலெக்ஷன் பண்ணு சரியா? சரி போயிட்டு வரேன் நான். பாய் பாய் பாய். என்ன சொல்லுமா? சரி போயிட்டு வரேன் பாய். போலாம் போலாம். சரி சரி வா 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 வா. சம்பந்தமே இல்லாம யாருமே போல, யாரு கை காமிச்சிங்கடா? சரி வா 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 வா. நமச்சிவாய் தாத்தா. எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய நமக, அருணாச்சலீஸ்வராய நமக. மோர் வெயிலுக்கு மோர் தான் கேட்டுனுக்குறாங்க. 2 கூட 3 கூட நீக்கிற பேர் வித்தியாசமாக இருக்கிறப்போ. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைண்ணா? 1 ரசம். 1 கீரை இல்லைண்ணா, ரசம். ஏதோ ஒன்று இந்த தரணை லைன்ல நின்னுங்கிறாங்களே, அவசரமா எங்கன்னா போகணுமா? இல்லை சிவா, நிற்க முடியாது. சரி இந்தாங்க போய் சாப்பிடுங்க போங்க. போயிட்டு வாங்க வாங்க. 1 2 2 விடுங்க சாமி. கண்ணாடி தான் 2 அன்னைக்கு வா நாளைக்கு வந்து மறுபடியும் இல்லைன்னு இன்னைக்கு வா நாளைக்கு வா நம்ம சொன்னோமா, மறுபடியும் இல்லன்ட்டோமா கண்ணாடி? அவர் ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னாரு. சரிங்க ஐயா. ஃபோன் பண்ணேன். சரிங்க ஐயா. நீங்க கேம்புக்கு வந்தீங்களா ஐயா? அம்மா வந்து கேம்ப்ல நான் என்ன ஐயா சொன்னேன்? நீங்க சொன்னீங்க அவர் 5 நாளைக்குள்ள வாங்கிக்கோங்கன்னாரு. அதான் சொன்னேனா ஐயா? அதான் அவர் ஃபோன் பண்ணேன். சரிங்க ஐயா. நான் 5 நாளைக்குள்ள வாங்கிக்க சொன்னா கையெழுத்து போட்டு குத்துனா உங்களுக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு? அவர் என்ன சொன்னாரு, ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வேஸ்டா வரக்கூடாது அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணீங்களா? ஆமா 2 தடவை பண்ணிருக்கேன். எப்போ பண்ணீங்க? ஒரு 3 நாள். ஞாயிற்றுக்கிழமை நீங்க கேம்ப் வந்தோன்னா ஒன்று போதும், ஒரு ரசம் போதும். தெரிஞ்சு போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க ஐயா, நம்ம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டேன், 5ஆம் தேதி வரைக்கும் தான் முடியாதுன்னு சொல்லல. உனக்கு ஏற்கனவே ஒரு கண்ணாடி கொடுத்தாச்சு, மறுபடியும் வந்து கண்ணாடி கேட்க அப்படி கூட 5ஆம் தேதி போய் வாங்கிக்கிறேன். நீங்க உடச்சிட்டு வந்து கண்ணாடி கேட்பீங்க. கொடுக்கறதுக்கு நான் எங்க ஐயா, நான் வேணும்னு நான் எங்க குஜராத்தில் பணம் அடிக்கிறாங்களே அந்த மிஷின் எதனா உள்ள வச்சுக்கிறேன்னா நீங்க சொல்லுங்க, 2 கொடுத்துரு. அதுதான் அடுத்த கேம்ப்ல வாங்கிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. வாங்க பார்த்தா எங்க ஐயா வாங்க. இப்போ வந்து சரிங்க. இந்த வீடியோவில் வந்து நான் எதனா கேட்டால் நீங்கள் அமைதியாக பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பிடிங்க. இது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி கையெழுத்து அன்னைக்கே போட்டேன். அன்னைக்கே கையெழுத்து போட்டேன். நான் என்ன சொன்னேன், இந்த பின்னாடி வாங்கிக்க, நான் ஒன்று கொடுத்துரு. பின்னாடி கடை பேரும் எழுதி கொடுத்துட்டேன் சாமி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேருக்கு இதேமாரி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். எல்லாருமே போய் கடையை தேடி போய் கண்ணாடி வாங்கிட்டாங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் நான் இல்லை சாமி, சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த பக்கமும் அந்தாண்ட பக்கமும் கண்ணாடி வாங்கினாங்க பார்த்தீங்களா, பிரயோஜனம் அடைஞ்சாங்களே, அவங்கள ஒரு வார்த்தை கேளுங்க. நீங்கள் இது கேம்ப் முடிச்சுட்டு வெளியூர் எங்கன்னா யாத்திரை போயிட்டு வந்தீங்களா? எங்கே போயிட்டு வந்தீங்க? அதான் அவர் கூப்பிட்டு எங்கே போயிட்டு வந்தீங்க யாத்திரை? இது இங்கே ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் பார்த்துங்க மகாஜனங்களே. ஐயா வந்து கண்ணாடி இது பண்ணிட்டு 5 நாள் தான் டைம். நான் மீட்டிங் பண்ணி கேட்டேன். இல்ல ஐயா, ராமேஸ்வரத்துல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டா கேட்டங்காடி இல்ல ஐயா, நான் உங்களுக்கு சொல்றதுக்கு போனேன். சொல்றத புரிஞ்சுக்கணும் ஐயா. யாரு ஆட்களோ அவங்க தான் கண்ணாடி வாங்குறதுக்கு போனோம். ஏன்னா இங்க செக் பண்றது இல்லாம அங்க போய் இன்னொரு வாட்டி செக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க இன்னொருத்தர்கிட்ட சீட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கண்ணுடைய பவர் இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த கையெழுத்து போட்டவனே சீட்டை
கொடுப்பாங்க அப்படின்னு எப்படி ஐயா சொல்லுவாங்க. கொடுப்பாங்க? எப்படி ஐயா கொடுப்பாங்க? தெரியாம இன்னொரு வாட்டி போய் செக் பண்ணு. நீங்க ராமேஸ்வரம் போயிட்டீங்க. இதோட எப்போ வந்தீங்க? நேத்தா முந்தா நேத்து வந்தீங்க. முந்தா நேத்து தேதி வந்து 5. நான் வந்து 31ஆம் தேதிக்குள்ள கண்ணாடி கலெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். நீங்க ராமேஸ்வரம் கிளம்பி போய் 5ஆம் தேதி வந்து நான் கண்ணாடி கொடுக்கலன்னு வீடியோவில் 10 பேர் முன்னாடி சொன்னா சீட்டும் நீங்களே வச்சுக்கிறீங்க. இதை மருந்து பாக்கெட்ல எடுத்து போயிட்டீங்களா? இதையும் மருந்து பாக்கெட்ல இதையும் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தனும் சொல்றாரு. இல்ல வந்து போன் பண்ணி கேட்டா நான் அங்க இருந்து இவரதான் போன் பண்ணி கேட்டு உங்க கண்ணுக்கு நீங்க தானே போனோம். நீங்க எல்லாம் கையெழுத்து போடு. மகாஜனங்களே மன்னிச்சிருங்க. சரி நன்றி. போயிட்டு வாங்க. சில விஷயங்கள் வந்து வீடியோவில் கொஞ்சம் நான் சில பேர்கிட்ட கொஞ்சம் சவுண்டா பேசுறதால அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி பொறுமையா பேசினாதான் நம்ம மக்களுக்கு புரியுமான்னு தெரிஞ்சிட்டோம். கரெக்டு தான் நான் சொன்னது. கொஞ்சம் சத்தமா பேசினா நான் என்னவோ சாமியாரங்கிட்ட கோவப்படுற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பொறுமையா தன்மையா கேட்டேன். இப்ப அவர் யாத்திரை போயிட்டாரு. நானே போய் 1 மாசம் ஆகுது காட்டி போய் இவ்வளவு பொறுமையா பேசினா இல்ல மாமா, நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். இவ்வளவு பொறுமையா பேசணும் தோணுங்களா? இல்ல இன்னும் எதனா பொறுமையா பேசணுமா? இல்ல உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. தெளிவா சொல்லியாச்சு. அதுக்கு மேல புரிஞ்சுக்க சொல்லிட்டாரு. ஏன்னா போயிடாதீங்க, வாங்கிக்கணும் கூட போவாங்க. அவங்க தான் போக முடியாது. என்ன பண்றது? இது என்ன கர்நாடகா பார்டர், இது தமிழ்நாடு பார்டரா? அந்த பக்கம் தேதி கிச்சிக்கிறீங்க, இந்த பக்கம் தேதி கேட்கல. ஐயோ, பார்டர் பிரச்சனை நிறைய இருக்குதா? ஒன்னு குத்துறா அவங்க சம்சாரத்துக்கு எத்தனை வரும். பசித்தாங்க மாட்டேன். அப்படியே சாப்பாடு கொடுத்தோன்னே திரும்பி உட்காந்துருவேன். என்னன்னா 1:30 ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி இருந்து வெயிட். என்ன புது வரவா பூனை குட்டியா? ஓ ஏய், நான் இங்க வந்த உடனே அது வந்துருச்சு. சரி 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 சரி. நன்றி. வாங்க வாங்க வாங்க. வாங்கி 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 வாங்கி. நீங்க கிரிவலம் யாரும் போறாங்க போல இருக்கு, குழந்தை தூக்கி நினைச்சேன். ஞாபகம் இருக்கா? நாங்கள் மதுரையிலேருந்து வர வச்சுட்டு கன்சீவாக இருக்க பொண்ணை கூப்பிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு 1.5 years இருக்கும். மறந்துட்டேன். நான் ஓம் சக்தி கோயிலில் கூட உங்களை நான் வாழ்த்திட்டு போனேன். நல்லா இருப்பீங்க நீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இந்த இவன் தான் போறேன். அப்படியா? ஏய் சூப்பர், வாழ்த்துக்கள். உங்க பேரு? இளன் கார்த்திக். இளன் கார்த்திக். சூப்பர்மா சூப்பர்மா, சந்தோஷமா. ரொம்ப நன்றி. மாமாட்ட கூட அவங்க அம்மா அங்கே கார்ல. அப்படியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. சாப்பாடு தம்பி பரவாயில்ல, ஷாப்பிங் பரவாயில்லைங்கம்மா. உங்க வண்டியை பார்க்கவும் நிறுத்திட்டேன். சரிங்கம்மா சரிங்க. சிவாய நமக, நமச்சிவாய நமக, அருணாச்சலீஸ்வராய நமக. சாப்பிடுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்கம்மா. அந்த வயசானவங்க அவங்கள போய் சேர்த்து விட்டீங்கல்ல, அவங்க கமலான்னு சொல்லுவோம். எங்க அம்மா ஏன்னா எங்க அம்மா பேர் கமலம். சரிங்கம்மா. இறந்துட்டாங்க. இல்லை அவங்க சரி, இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க, இங்கே ஆசிரமம் இருக்கு, இங்கே சேர்க்கலாமேன்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கு ஆசிரமம். என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஆசிரமம். எப்படின்னா ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அது ஒரு ஆசிரமத்தில் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வயசானவங்க அவங்க ஒரு ஆசிரமத்தில் இருப்பாங்க, படுத்த படிக்கையா இருக்கிறவங்க ஒரு ஆசிரமத்தில் இருப்பாங்க. இப்போ இவங்க ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு படுத்த படிக்கானவங்க இன்னொரு ஆசிரமத்துக்கு போயிட்டு மாத்திர மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதனால அந்த ஆசிரமத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்கிறவங்க படுத்த படிக்கிறவங்க எல்லாமே. அதனாலதான் ரொம்ப நல்லா பண்றாங்க அவங்க. அதனாலதான் ஏதோ அவங்க நல்லா இருக்கட்டும். கண்டிப்பாங்க. ஆசிரமும் நல்லா வளரும். சரிங்கம்மா சரிங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். நன்றிங்க. சேவை வந்து தொடரும். நன்றிங்கம்மா. எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ ஏதோ உங்களை நாங்க பார்த்தது. ஐயோ, எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ நீங்களாம் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது சப்ஸ்கிரைப். சரி சரி குட்டி பையன் பாய். இங்க பாருங்க. ஹாய் சொல்லு மாமாக்கு. நீலு. நிலன் கார்த்திக். நிலன் கார்த்திக். சரிங்கம்மா சரி. பை 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 பை. வாங்கம்மா வாங்கம்மா. நமச்சிவாய். 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 ஓம் நம சிவாய, அருணாச்சலீஸ்வராய நமக, அண்ணாமலைக்கு அரோகரா. போயிட்டு வாங்க சாமி. நமச்சிவாய. போயிட்டு வரணும். போயிட்டு ஓம் நமச்சிவாய.
எமலிங்கத்துக்கு போறியா டூரு? எமலிங்கத்துக்கு டூர் போறியான்னு தான் கேட்டேன். எமலிங்கத்துக்கு எதிரில் போறியான்னு கேட்கல. எமலிங்கத்துக்கு டூர் போறியான்னு கேட்டேன். இப்போ நாங்கள் கூட தான் எமலிங்கம் போகிறோம். அதுக்காக எமலிங்கம் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் வந்து டெய்லி எமலிங்கம் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறோம். அதுக்காக டூர் போனோன்னு கேட்டேன். அதனால எமலிங்கத்துக்கு போறியான்னு கேட்டா. எமலிங்கத்துக்கு எதிரில் போறியான்னு கேட்டா. எமலிங்கத்துக்கு போறியான்னு கேட்டேன். எமலிங்கத்துக்கு எதிரில் போறியான்னு கேட்டா. நீ தான் டூர் எங்க போறது, டூர் எங்க அனுப்புறீங்க நீங்கன்னு கேட்டா. எமலிங்கத்துக்கு டூர் விட்டு போறியான்னு கேக்குறேன். நாங்க தான் எமலிங்கம் போய் சாப்பாடு கொடுக்குறோம். அதுக்காக போயிடுவோம் அப்படியே. யமலிங்கம்ன்றது என்ன? அது ஒரு சாமி. மூணாவது லிங்கம் அது. இந்தர் லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம். இருக்கிற அஷ்டலிங்கத்துல 8வது லிங்கம் ஸ்பெஷல் லிங்கம். அதான் உலகத்துல நீ எம்மா கோடி கோடியா சம்பாரிச்சாலும் இன்னாலும் ஆடி ஆட்டம் போட்டாலும் யமலிங்கத்துக்கு எதிரில் என்ன இருக்குதோ அதுதான் வாழ்க்கையில நிரந்தரம். சாப்பாடு குத்தேன் எல்லாத்துக்கும் கொடுத்த 2 கொடுத்தேன். மாப்பிள்ளை கொடுக்க கூட நீ தான் 2 வாங்குற, ரசம் 1 எக்ஸ்ட்ரா வாங்குற, மறுபடியும் ஒரு சாப்பாடு 1 வாங்குற. மாமியார் வீட்டுக்கு வந்துக்கிற நீ? மாமியார் வீடாது. ஆமா சாம்பார் ரசம் வரல முடியாது. நீ எல்லாத்துக்கும் போய் வரல. நான் எதுவுமே பண்ணல. இதுதான் புச்சுங்கிறதுங்க. கேட்க மாட்டேது பாரு. மாப்பிள்ளை சொல்லி வை மச்சானுக்கு இந்த குழம்பு ஒன்று கொடு. இப்போ கொடுத்ததெல்லாம் என்ன? சரி நியாயமா கேட்கறேன். இது 10ஆம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான்? ஒரு மோர் எக்ஸ்ட்ரா கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். 10ஆம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வெள்ளை சாப்பாடு நின்று போய் தயிர் 10 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இல்லையா இவர் கூட்டுன்னு வாங்க, இவரே எண்ணி போட்டோம், இல்லை இவரே எண்ணி போட்டோம், எவ்வளோ ஏன் எக்ஸ்ட்ரா தான் செய்யறது என்ன அப்படின்னு செஞ்சாலும் அது அன்னைக்கு எதுனா ஒன்று கீழே போட்டு வச்சிருவாங்க. என்ன பண்ணுறது? சரி போயிட்டு வரேன். டூர் அடுத்த வாட்டி போகிறதா இருந்தால் முன்னாடியே சொல்லிடு. ஒரு வழி அனுப்பிச்சிடுறா. நீ எல்லாத்தையும் மேலே நீ எவ்வளோ சும்மா சொல்லி கூட சும்மா கம்முன்னு நைனா. இல்லை எல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்காது நைனா. கம்முன்னு நைனா. வெள்ளை சாப்பாடு மீந்துருது நைனா. கம்முன்னு நைனா. சும்மா எல்லாமே எக்ஸ்ட்ரா கேட்காத நைனா. வெள்ளை சாப்பாடு மீந்துருது நைனா. சொல்றத புரிஞ்சுக்க நைனா. நீ மற்றவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேற பத்தியா? புதுசா வரவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியாது. நீ எல்லாம் புரிஞ்சுக்கலாம்ல? இல்ல நைனா, புதுசா வரவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியாது. நீ எல்லாம் புரிஞ்சுக்கலாம்ல? தெரிஞ்ச அறிஞ்ச ஆளு, உலகம் தெரிஞ்ச ஆளு. ஏம்பா எக்ஸ்ட்ரா என்ன போட்டுக்கிறீங்களாப்பா? எவ்வளோ சொன்னாங்க? 2 3 தான் சொன்னாங்க. ஒருத்தர் கொடுத்துட்டியா? அப்புறம் எப்படி இவரு வாங்கி போட்டாரு? இவரு 1 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு. அப்புறம் வெள்ளை சாப்பாடு மீறுது இல்ல? இப்ப 10 ரூபா ஒரு தயிர் வாங்கி கொடுத்தாங்க. அதே சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லையாடா? இருக்கா? குடுறா. இன்னொருத்தர் கூட நம்ம தேங்க்ஸ் போலாமா? வாங்க போலாம். வாங்க போலாம். எனக்கு அவ்வளோ தண்ணி அப்படியே போகலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்க போகலாம். நான் இந்த பக்கம் போகிறேன், நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க. என்னப்பா சாமி வாங்க, எப்படி இருக்கீங்க? போலாமா? வாங்க போகலாம். என்ன போகலாமான்ட்டு போகிறாரு. மோர் வேண்டாங்களா? மோர் மட்டும். மோர் சாப்பிடணும். ஆமாம். ஊருக்கா எங்கப்பா வச்சிருக்கேன் பாருங்க. அடியில் வச்சிருக்கேன். அடியில் எங்கடா சிவாய நமக. ஏன் வந்தீங்க? அங்கே ஆள் இருந்தால் யாருன்னா கொடுத்து தம்பிகிட்ட குத்தாமிச்சா வந்து கொடுக்க போகிறாரு. எதுக்கு அவ்வளோ தூரம் வரீங்க? 1 2 2மே ரசமா? மோர் வேணாமா? எதுன்னு போவீங்களா? சரி. மிச்சர் பாக்கெட்டு ரெடி ஆகினேக்குது பாய். மிச்சர் பாக்கெட்டு எல்லாமே உள்ள ரெடி ஆகிக்குது. அப்படி உள்ள வரியா காருக்குள்ள? இன்னும் ஒன்று என்னது தரீங்களா? சாம்பார் இல்லையா? சாம்பார் வச்சு தான் எடுத்துன்னு வரணும். வரேன் இருக்கு பாய். ஒன்று குத்துரு. இவனுக்கு மோர் வேணுமா? எனக்கு ரசம். என்ன இன்னைக்கு எத்தனை கிலோ வெங்காயம்? எவ்வளோ வெங்காயம் இன்னைக்கு ரேட்டு? தெரில. அதெல்லாம் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறியா இல்லையா? நாங்கள் அதில் போக மாட்டோம். கிலோ 100 ரூபா போகுது. இல்லை நீ இப்போ பஜாரில் வியாபாரம் பண்ணியிருந்தியா? இல்லை நின்றுட்டேன். ஏன் என்ன? சின்ன சண்டை ஓனர். சரி. அது ஃபேமிலிலாம் எப்படி பார்க்குறப்ப? ஃபேமிலி அங்கேக்கிட்டு ஃபேமிலி இல்லையே. ஊருக்கா போயிட்டு மழை, அதனால தான் டெய்லி மழை சுற்றி நிற்கிறியா? சரி. ஒன்றா ஊருக்கு இது கொடுங்க மாங்காய். அது புரட்டிடும் ஒரு வீடு எங்கே? நம்ம தெருவில் தானே இருக்கிறேன். இங்கே தான் இது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏதோ. சரி பை. அம்மாலாம் நல்லா இருக்கிறாங்களா பை? அம்மா இறந்துட்டாங்களே.
எனக்கு தெரியாது பை. அவருக்கு பேரன் அவ்வளோதான். என்னப்பா ஏதோ பேசணும் நீ? ஒன்றும் இல்லை இல்லை நேற்று ஏதோ பேசணும் நீ. சின்ன வயசு நான் முடிச்சிட்டேன். என்ன மேட்ரு? ஃபோன் சின்ன ப்ராப்ளம் முடிச்சிட்டேன். அப்படியா? சரி சரிப்பா. சார் வணக்கம் சார். ஆமாங்க சார், எங்கே இருக்கீங்க சார்? ஓகேங்க சார். இது பண்ணிட்டியா? சரி, எதனா சொல்லு எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் தயங்காமல் சொல்லு. சும்மா இருக்கிறவங்களுக்கே செய்கிறேன். இந்த மாதிரி நீ உதவி பண்ணுறேன், கண்டிப்பாக உனக்கு பண்ணாமல் விட்டுருவண்ணா. அதெல்லாம் இல்லைப்பா, நீ எதனா கேளு. நான் தான் சொல்கிறேன், ஒன்றுமே பண்ணாதவங்க நான் உனக்கெல்லாம் செய்யறதுக்குண்ணா. இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். சிவசிவாய நமச்சிவாய அருணாச்சலீஸ்வராய நமஹ. இந்த தாத்தா சாப்பிடு, வாங்கிக்கோ. விட்டாச்சே. என்னது சாமி யாருக்கு? எத்தனை சாப்பாடு? எனக்கு 2 சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. புரியல. குழம்பு ரசம் தான் இன்னைக்கு. வாங்கி மீதி கடையில் வாங்கிக்கோங்க. கடைக்காரங்களாம் அப்புறம் என்கிட்ட சண்டை போடுவாங்க. நீங்கள் வந்து சாப்பாடும் பிரியா குத்துறீங்க. என்ன தாத்தா மொட்டை அடிச்சிட்டிக்கிறா? 2 நாள் கேப்லேயே மொட்டை அடிச்சிட்டா? ஆஹா. அன்னையிலேருந்து மழை வருது. ஓம் நமச்சிவாய. 3 நாளைக்கு தொடர்ந்து போட்டு. எத்தனை நீனா? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? 2 பேரும். அவர் ஏந்து வரட்டும். அவர் வந்தால் மட்டும்தான் அவருக்கு சாப்பாடு. இங்கே எல்லாருமே ஏந்து வரட்டும். ரொம்ப முடியாமக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் குத்து அனுப்பும். இல்லை நானே போய் குத்துருவேன். அவருக்கெல்லாம் கொஞ்சம் வருவார். அவர் மற்றதுக்கெல்லாம் போகிறாருல்ல அவர். ஓம் நமச்சிவாய. சிவாய நமச்சிவாய நமக. தண்ணி வேணாம்பா. அப்படியே கொடு. ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? 2. எத்தனை சாமி? 2. நந்தி சாமி எத்தனை உங்களுக்கு? 2 எடுத்தது இங்கே. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க சாமி. நமச்சிவாயம். 1. இவருக்கு 2 கொடு. இவருக்கு 2 கொடு. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வணக்கம் சாமி. என்ன விஷயம்? என்ன ஊர் நீங்கள்? சாப்பாடு கொடுக்குறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன ஊருக்கு போயிருந்தீங்க? இங்கே தாங்க இருந்தேன். அப்படியா? இங்கே தாங்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய. வயிறுலாம் உள்ள வாங்கி நிற்குது. என்ன ஜிம்முக்கு போறியா? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை சாமி? 2. சிவாய நமக. எத்தனை சாமி? 1. மோரா? இல்லை, மொத்தமாக மோர் சாப்பாடு. சிவாய நமக. எத்தனை சாமி உங்களுக்கு? 2. ஓம் நமச்சிவாய. 2. என்ன
என்ன இல்லை என்ன காதில் வந்து ஏதோ இது பண்ணிக்கிறார் மச்சுவா ஒன்று கொடுத்துரு தண்ணி கொடு போயிட்டு வாங்க ஐயா எங்களுக்கு 2 மோரா ரசமா வயிறுலாம் கொஞ்சிட்டு இருக்குது என்ன மேட்ரு ஆ காலையில் உணவு கட்டு ஏன் என்ன உடம்பு குறைக்கலான்னு பார்க்குறேன் ஓ இது கூட எப்படி கட்டி வச்சுக்கிறோம் சல்லுன்னு ஆகி போச்சு என்ன இது கூட பாரு எப்படி தேக்கி கட்டி வச்சுக்கிறோம் ஏன் டல் ஆகிட்டேரா காலை உணவு கட்டு தானே காலைல உணவு சாப்பிட்லாம் ஒரு வேலை என்ன கொஞ்சம் பள்ளிக்கே தான் இருக்கும் நைட் சாயந்தரமும் கிடையாதா நைட் சாப்பிடுவேன் நைட் சாப்பிடல தூக்கம் வருமா ஆ 2 வேலைலாம் மச்சம் சாப்பிட்றதில்ல 2 வேளை சாப்பிடல உடம்பு குறைஞ்சிட்டு இருக்கிறியே போதுமா கூட்டம் இன்னும் கூட குறைக்கணும் இல்லை நீ கொஞ்சம் பாடியாக இருந்தால் தானே நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்து குருஜி நாட்டாம அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க ஒல்லியாக இருந்தாலும் கட்டுப்பட மாட்டாங்களே சரி பூண்டு கொடுப்பா பூண்டு வாங்கினா ஐயா மார்க்கெட்டு போய் ஏய் இவன் கூட சேர்ந்து நீ கூட பேச கற்றுக்கிண்டா நான் அப்புறம் என்ன சொல்லுண்ணா நீ தான் சொல்லணும் ஒன்றும் இல்லைண்ணா ஆ வேறு பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலில் சேர்த்தியா ஸ்கூல் சேர்த்தா ஸ்கூல் யாரு ஆனந்தமாக போய் ஆனந்தமாக இரு வாங்க போயிட்டு ஆ சரி மாமா முன்ன வண்டியில் உட்கார வச்சுங்க அது சரி நான் சொல்கிறேன் வரேன்னாங்களா அவங்க கரெக்டாக நாங்களும் வெளியே எதுவும் பேசவே நீங்க தான் பேசுறீங்க அவன் தான் சொன்னாங்க என்னங்க ஆ பப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாங்க நம்பர் சொல்கிறேன் பாருங்க என்ன திருச்செந்தூர் சாமி கூப்பிட தூங்கினுக்கிற ஆ எத்தனை வாட்டி தான் ஏற்படுத்த ஆறுனாச்சு பார்த்தாச்சு குரல் குத்து பார்த்தாச்சு ஓஹோ நமச்சிவாய சாப்பிடுங்க நமச்சிவாய நமக்கு போயிட்டு வாங்க என்ன தேங்காய் எண்ணெயா ஆ அது எப்படி இல்லாத இடத்துக்கு தேங்காய் எண்ணெய் தேடி தர வரதான் தெரியல தான் அங்கேயும் வாங்குற இங்கேயும் வாங்குற எங்கேயும் வாங்குற போ எங்கே வாங்கடா ஒன்று ஆ ஒன்று வாய் வலிக்கு போகுது ஒன்று அப்போ ஒன்று எழுதுற ஒன்று கொடுத்துட்டு வருது மோர் வேணுங்களா கிரிவலம் வந்திருக்கீங்களா ஐயா போயிட்டு வாங்க ஒன்று கொடு என்ன காசுலாம் போட்டு வச்சுக்கிறா கலெக்ஷனுக்கா சில்லறையை போட்டால் தான் பெருசாக எடுக்க முடியும் ரைட் அப்படியே அந்த டப்பாவில் வந்து சில்லறையை அரைச்சி வச்சுக்கிறாரு ஏன் ஒரு 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு வையா நோட்டா விழும் நோட்டா வந்து நான் எப்படா கண்ணம் போடுவோன்னு பார்த்துட்டு இருந்தேன் பாத்திரத்தோடு தூக்கி போயிடும் சில்லறை தூக்க மாட்டாங்களா சில்லறை திருடர்கள் கிடையாது இங்க ஒன்லி நோட் திருடர்கள் தான் இதே ஆ அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது நீ சேர்த்து வச்ச காசுல வாங்கிக்க போ வாங்க சாமி வாங்க 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 பல்லாண்டு 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 வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆமாம் அம்போன்னு விட்டு போயிட்டேனா நேற்று எங்க தெரியுமா எங்க இருந்தீங்க ஜாஸ்தி கிடைக்கும் நேண்டா ஒரு தள்ளு வண்டி அப்படியா கால் கொஞ்சம் இதாக இருக்கும் அவர் ஒரு தள்ளு வண்டி வச்சு உட்காந்துருப்பார்ல ஆமா மாட்டேங்கிறா ஆ. சரி அங்க எப்படி நிச்சீங்கன்ட்டு ம் மன்னிக்கணும் மன்னிக்க வேண்டும் நேத்து நித்யானந்த ஆசிரமம் இல்ல நித்யானந்த ஆசிரமத்தோட நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்தது வந்து என் மச்சான் வந்திருப்பாப்ல அப்ப சரி சரி தெரியல பாட்டு வந்தது எங்க சரி சரி வாங்கிக்கிங்க 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை அது என்ன போட்டு வேற என்ன மோரா சரி சரி ரசம்
சரி ஐயா, ரொம்ப நமச்சிவாயம். அப்ப அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அது இல்ல சொல்றேன் நான் வெளில போயிட்டு. எனக்கு அது தெரியும். நீங்க இருந்தா நம்ம நிறுத்தி ஆறு அடிப்பீங்க தெரியும். சரி 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 நேற்று அப்படியே விட்டு வச்சுட்டு சரி பரவாயில்ல இல்லைங்க. அப்பன்னா இங்க வந்து உட்காந்து இன்னைக்கு சரி சார் மட்டுமா போயிட்டாங்க. வேணா போயிட்டானா அதே பேர குழந்தையா அது பையன் பார்த்ததா? சரி 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 சந்தோஷம். சரி பார்க்க வந்துக்குதா? சரி சந்தோஷம். யாரு மோர் வச்சிட்டாரா? சரி கொடுத்துருங்க தம்பி. வந்து அந்த பக்கம்லாம் வேலூர்ல இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் வந்த மட்டும் கொடைக்கானல்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன ஒன்றும் புரியலையா? ரெண்டா ஒண்ணா என்ன சின்ன பாப்பா என்ன மரும உட்கார வச்சு சோறு போட்டு நினச்சா? பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன், அதான் ராஜ மாதிரியே தான் இருந்துக்கிற. அங்கேயே இருக்க வேண்டியதானா? மரும அப்போ தின்னாலும் சோறு போடலையா? கோயில் ஒரு செட்டு குத்து. ஒன்று குத்துருப்பான். இந்தா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, எல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க போங்க. ஒன்று விட்டு பிரியாணி சாப்பிட்றாரு பிறகுது. தக்காளி சாதமா? பிரிஞ்சி வெஜிடபிள் பிரியாணி. பிரியாணி பங்கு கொடுங்க அப்படிங்கிறான். வா நம்ம அங்கே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு. வா நம்ம பேச்சுவார்த்தை அங்கே நடத்திக்கலாம். வாடா சாப்பாடு கொடுப்பா. வா சிம்பா வா. வாடா என்னடா சரி பட்டினத்தார் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய. எது நீனா ஒன்று என்ன ஊர்? நீ காந்தலூரா? காங்கேயனூர், சின்ன காங்கேயனூர். ஒரு கஷ்டமா. சரி சாப்பாடு எடுத்து நீ மாட்டுன்னு அண்ணா அரிசி வரைக்கும் போய் நேகிறிய. எங்க போற? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இருப்போமா நீங்க? இங்க அங்கேருந்து பஸ்ல இருந்து வந்து இங்க வந்து சாப்பாடு பை வாங்கின்னு இங்க வந்து பஸ் ஏறி மறுபடியும் ஊருக்கு போற. நீ அந்த பக்கம் பேக் 2 பேக்லயும் சாப்பாடுங்கெல்லாம் வாங்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனேன். சாப்பாடு இங்க இருந்து வாங்கிட்டு போய் பஸ் ஏறி ஊருக்கு போய் எடுத்துன்னு போய் கொடுக்குறியாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பாடு போடுற. யாரும் வேலைக்கு போக மாட்டாங்களா? நீ சாப்பாடு எடுத்துன்னு வருவன்ட்டு ஒரு முடிவா உட்காந்துக்கிறாங்க. ஐயா எனக்கு நான் எடுத்துன்னு போற சாப்பாடு பசங்க இருக்குது, கொடுக்காத நான் இருக்க முடியும் ஐயா. நீ குடு நைனா, அது பத்தி இல்ல. நீ இங்க இருந்து சாப்பாடு எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுக்கணுமா? தண்ணி கொடு. அதனால சொல்றேன், அவங்க வேலைக்கு போவாங்க பார்த்துப்பாங்க. நீ எதுக்கு இங்க 2 மூட்டை தூரம் பஸ் இறங்கி வந்து? எனக்கு திக்கு இல்லை, பொண்டாட்டி இல்லையா. பொண்டாட்டி இல்லாதனால இப்படி வரேன்யா. நீ வரணைனா சாப்பாடு ஏன் எடுத்து போறாங்க? சாப்பாடு எடுத்துன்னு போகலாம். நம்ம வரோம் சும்மா போனால் சௌகரியப்படுது வரணும். இப்போ 4 பசங்க இருக்குது, வந்து நான் சாப்பிடும்போதுக்கு பார்க்க கொடுக்காத இருக்க முடியுமா ஐயா? அவங்க பசங்களாம் பசங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறாங்களா இல்லையா? அவங்க சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம்னு தான் நான் இப்படி வந்துட்டேன் ஐயா. அது ஒரு சாப்பாடு கொடுத்தா, வெள்ளை சாப்பாடு கொடுத்தா மோரே 2-3 ஒஞ்சி போச்சு, சாப்பாடு நின்றுடும் அப்படியே. அதனாலதான். சிம்பா பாய் 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 பாய்டா பாய்டா பாய்டா. இருடா என்னடா
நான் உனக்கு நான்வெஜ்ஜே போட மாட்டேன். நான் உனக்கு போட மாட்டேன். பெஸ்ட்டாக இருக்கா? வாங்கிக்கோங்க, வாங்க ஐயா. டெய்லியும் கேட்காதீங்க இந்த மாதிரி தனியா. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நேற்று வரவே இல்லைங்க. வந்தேன் நேற்று நித்யானந்த ஆசிரமம் வரைக்கும் வந்தேன். ஒரு வேலையை ஒன்று, அந்த வேலை நான் போனால் தான் நடக்கும். இல்லைன்னா கூட நம்ம ஆளுங்க யாருன்னா அமிச்சிட்டு கூட வரலாம். சரி, நான் போனால் தான் அந்த வேலை நடக்கிற மாதிரி. அதனால மாமா வந்தார். மச்சான் வந்தார். ஓம் நம 2 அதுதான் பருப்பு ரசமே தான். நமச்சிவாய 1. சிவாய நமக. எத்தனை உங்களுக்கு? 2. வாங்க ரசம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். ரசம்னே ஆனந்த சிரிப்பை பாரு அவருக்கு. அவங்களுக்கு ரசம் விரும்பி சாப்பிடுவார். ரசம் 2 ரசமா? ஆமா, 2 ரசமா? இல்லை ஒரு மோர், ஒரு ரசமா? ஒரு மோர் ரசம். மோர் சாயந்தரத்துல மோர் சாப்பிடாத நைனா இருக்கிற கிளைமேட்டுக்கு. இப்ப அங்கெல்லாம் வெயில் அடிச்சு, இங்க வந்தா ஜில்லுன்னு இருக்குது. ஓ, கோயம்புத்தூர் சாமி இருக்கிறாரு அதனாலயா? சாமி இங்க எல்லாம் வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருந்துங்க சாமி. ஓகே. மத்தியானம் நானும் மம்மியும் சேர்ந்து தள்ளி விட்டோம். 1 2 எத்தனை வேணும்? 2. என்ன தாத்தா அவர் கொஞ்சம் தள்ளுப்பாங்களா? மோட்டர் வச்ச சைக்கிள் ஒன்று கேட்பாரு அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல. சரி சாமி. சாமி ஓ நமச்சிவாய. சந்தோஷம். நமச்சிவாயம். அன்னதானமா? அன்னதான பிரபுவே சரணமையப்பா. ஓ நமச்சிவாய. ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா. சாமி இங்கே மாதம் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கணும். அண்ணாமலையார் மனுஷார வேண்டிக்கிறேன். ஓ நம சிவாய். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. ஓஹோன்னு இருங்க. ஓ நம சிவாய். யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓ நம சிவாய். சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருங்க. ஓம் நம சிவாய். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருங்க. சிவாய் நம சிவாய். சந்தோஷமாக இருங்க. சிவாய் நமச்சிவாய. ஓ நமஸ்கார். எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஓஹோன்னு இருங்க. பாய் பாய். என்ன வரலாம் சொல்லுங்க. அப்போ 4 மணிக்கு போய் தேங்காய் பண்ணு ஒரு டீயும் சாப்பிடுவோம். தேங்காய் பண்ணு ஒரு டீ. சரி சாமி, சந்தோஷம். நமச்சிவாய. ஓ நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணணும். அதுவே போதும். வரேங்க. என்ன கிருத்திக் எங்கே போயிட்டாரா? காலேஜ் படிக்கிறியா? இப்பதான் சேர்ந்துக்கிறியா? ஜூனியரா? 1 வருஷம் சீனியர் உனக்கு. காலேஜ் வரைக்கும் போயிடறான். இப்பதான் சேர்ந்துக்கிறாராம். என்ன குரூப்? என்ன குரூப்? ஏ குரூப். ஏ குரூப். டீச்சர்லாம் இருக்கிறாங்களா? எங்க கிருத்திக்கு போயிட்டாரா? எங்க படிக்கிறியாண்ணா? காலேஜில் போயிட்டு புதன்கிழமை வந்தா காணும். நீ எங்க புத்தருப்பா? முருகர் கோயிலுக்கு வந்தனே. என்ன உக்காந்து? நான் தான் பார்த்தனே. படியில் தான் மாமலாம் இவர் பார்த்துருந்தா அதே தான். எத்தனை சாப்பாடு வேணும்? 1. ரசமா மோரா? மோர். ஐயா பூண்டு ஊறுகாவா? ஒன்று கொடுத்துருப்பா. போயிட்டு வாங்க கிருத்திகா. எங்க போயிட்டு வந்தா? காலேஜ் படிக்கிறதுக்கு அப்போனா ப்ரொஃபஸராக இருக்கும். போட்டு இல்லைண்ணே. எங்க என்ன காலேஜ் சேர்ந்துக்கிறீங்களா? காலையில் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு? காலேஜில் போய் அவனுங்களே பாவம் 50-100 வீட்டில் அப்பாட்ட பாக்கெட் பண்ணி வாங்கி வருவாங்க. அவனுங்க கிட்ட போய் தர்மம் எடுத்தா கொஞ்சமாக மனசு இருக்கணும். அங்கே அந்த ஸ்டாப்பிங் காலேஜ் ஸ்டாப்பிங் அது ஆல்ரெடி உன்னை விட பெரிய பெரிய முதலைங்களாம் இருக்குதாங்க. அதெல்லாம் ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த நடு ரோட்டில் உட்காரு.
இங்கே உட்காந்தனா இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் போகிறவங்களும் இந்த பக்கம் போகிறவங்களும் நின்றுடுவாங்க. எதுக்கு இவர் உட்காந்துக்கிறாரு அப்படி நின்று பார்த்துட்டு குத்துட்டு போவாங்க. காலேஜுக்கு போன நீ சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குங்க. எத்தனை சாப்பாடுங்க வேணும்? அம்மா வாங்க 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 வாங்க. எத்தனை சாப்பாடு வேணும்? ஒருத்தருக்கு 2ஆ? ஒரு ஆள் சரிங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். பார்த்து நமச்சிவாய் சாமி. ஏன் ஊருக்கு போகலீங்களா? டிக்கெட் போட்டு திரும்பி வந்துட்டீங்களா ஐயா? அதாவது ரிட்டர்ன் டிக்கெட்டும் போடணும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் அந்த ஊர் ஆள் தானே, உங்களுக்கே ரிட்டர்ன் டிக்கெட் போடணுன்றாங்க. டிக்கெட் போடணுன்ட்டாங்க. புதுசாக இந்த மாதிரி சட்டம் வந்துட்டாங்க. இல்லை, இப்போ நான் வந்து இந்த நாட்டுக்காரனே கிடையாதுங்க, நான் மலேசியாக்காரங்கன்னு சொல்ல வேண்டியது. சொல்லி பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு தானே இவங்க இது போடுறாங்க, டிக்கெட்டே போடுறாங்க. ரிட்டர்ன் டிக்கெட் போடணுன்றாங்களா? அட கடவுள், இப்போ மறுபடியும் எப்போ போகிறீங்க? டிக்கெட் போடுறது என்கிட்ட காசு கிடையாது. வீட்டுக்காரி கத்துறாங்க பயங்கரமாக. இறைவன் விட்ட வழி, அவ்வளோதான். ஏன் ரிட்டர்ன் டிக்கெட் போடணுன்றாங்க? யாருன்னா கேட்டிங்களா? இங்க கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். என்ன சொல்கிறாங்க? ஒரு அடி மறுநாள் காலையில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு மறுநாள் காலையிலையும் போய் இங்கே ஏர் ஏசியாவில் போய் அங்கே போய் பேசினேன். அவங்களாம் அதான் சொல்கிறாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் போடுங்க. சித்தப்பா சிட்டிசன், அப்பா சிட்டிசன், எங்கள் தாத்தா சிட்டிசன். சரி, நீங்கள் மட்டும் எப்படி? அதாவது எனக்கு சிட்டிசன் எடுக்க சொன்னாங்க. வயசாயிடுச்சு, இனிமேல் எனக்கு சிட்டிசன் எடுக்கிறேன்ட்டு எடுக்கல. நான் அப்படியே அதே ஃபாலோ பண்ணிட்டேன். இல்லை, ஏன் நீங்கள் பிறந்ததுலேருந்தே அங்கே தானே இருக்கிறீங்க? படிச்சதுலாம் இங்கே காரைக்குடி. சரி, காரைக்குடியில் படிச்சுட்டு மலேசியாவுக்கு நான் ஒரு 19 வயசுல அங்கே போய் அப்படியே அங்கேயே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. அங்கே இருக்கும்போது நான் இவளை லவ் பண்ணல, அவள் தான் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. சரி ஐயா, கல்யாணம் பண்ணீங்க, ஓகே. குழந்தைங்களாம் இருக்கு, எல்லாமே சரி சிட்டிசன் ஆகிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் வந்து இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சிட்டிசன் எடுக்கிறாந்தா இப்போ கூட எடுக்கலாம். வேணாம், வயசாயிடுச்சு, 72 வயசாச்சு. சரி விடுங்க, ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி இது பண்ணுறது சொல்லுங்க. என்ன சொல்கிறேன். சரிங்க, வரங்க ஐயா, வாங்க. நம்பிச்சு வாங்க ஐயா. அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா. ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. அருணாச்சல
தாய் போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காரணம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடு இருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கண்ணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபா